ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாரி நல்லா அப் ட்ரெண்ட் போயிட்டு, திரும்ப நல்ல ஒரு அடி அடிச்சு, திரும்ப ரெக்கவரி ஆயி க்ளோசிங் வச்சாங்க. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு மாரி ஃப்ளாட்டா ட்ரேட் ஆயிட்டுருக்கு. டவ் ஜோன், நாஸ்டாக்கு பெருசா மூவ்மெண்ட் இல்ல. ஒரு மாரி ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்கலாம். எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சைட். ஸோ நம்ம இன்னைக்கு சொல்லியிருந்தோம் 25,200 சப்போர்ட் இருக்கும். அத பிரேக் பண்ணுச்சுன்னா 25,150 வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு மார்னிங் ஓப்பனிங்லேயே அந்த 25,200 கிட்ட சப்போர்ட் எடுத்துட்டு 320 வரைக்கும் போச்சு. போயிட்டு கண்டினியூஸா செல்லிங் 150லே இப்போ சப்போர்ட் எடுத்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து அந்த 25,150 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அத பிரேக் பண்ணுச்சுன்னா 25,063 வரைக்குமே ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ சொல்லியிருந்தோம் ஐடி வந்து நல்ல ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 3% வந்து ஃபால் இன்னைக்கு ஓப்பனிங்லயே. ஸோ அதனால நாளைக்கும் வந்து ஐடில ஒரு சின்ன ஃபால் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அது நாளைக்கு ஓப்பன் ஆனா தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு நிஃப்டில வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்கும். 25,200 220 தாண்டுச்சுன்னா 25,320 வரைக்கும் போகும். கீழ வந்து 25,150 பிரேக் பண்ணுச்சுன்னா 25,063 வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி அதே மாரி இன்னைக்கு ஒரு செல்லிங் தான். ஸோ சொல்லியிருந்தோம் எக்ஸ்பெக்டட் தான். ஸோ செல் ஆகுறதுனால ஒண்ணும் தப்பு இல்லன்னு சொல்லிட்டு. ஆனா என்னன்னா, அந்த 55,300 அப்படின்ற லெவல கீழ உடைச்சுச்சு அப்படின்னா, 55,000த்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. 300 பாயிண்ட் கீழ. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு ஃப்ரீ ஃபால் தான். கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு பேங்க் நிஃப்டில. ஓகேங்களா? ஐடி சொல்லவே தேவையில்ல. ஆனா சப்போர்ட் லெவல்ல ஓப்பன் ஆயிருக்கான். இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, 35,500ல இப்ப இருக்கு. 350 பிரேக் பண்ணுச்சுன்னா 34,300 வரைக்குமே ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஒரு 1000 பாயிண்ட் ஃபால் ஆகலாம் மறுபடியும். ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சிஸ் இப்போதைக்கு எல்லாமே வந்து ஒரு மாரி வோலடைல் தான். ஸோ நம்ம பெருசா எதுவும் சொல்ற நிலைமையில இல்ல இப்போதைக்கு எதுவுமே. ஸோ இவன் வந்து ஒரு ரீடெஸ்டிங் மாரி போயிட்டு இருக்கான். ஸோ ஒண்ணும் தப்பு இல்ல. கீழ வர்றது அந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்துட்டு கூட ரிவர்ஸ் ஆவான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸோ அவன் இன்னும் சைட்வேஸ் தான். பெருசா ஃபால் இல்ல. ஹெவிவிட்ஸ்ல பெருசா ஃபால் இல்ல. ஐடி தான் நல்ல ஃபாலு. அதனால தான் வந்து மார்க்கெட்டுமே நல்ல ஃபால். ஸோ பார்க்கலாம் ஃபர்தரா என்ன நடக்குதுன்னு. ஓகேங்களா? இப்ப நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.